வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு உணவு தவம் செய்வோமா அப்படிங்கிற பொருளில் பேசியிருக்கிறோம். நெற்றியில் உச்சியில் நினைவாக இருந்து எப்பொழுதும் எண்ணம் சொல் செயலை நாம் இயக்கணும்னு சுவாமிஜி தீட்சை கொடுத்தான்றக்கே நமக்கு உபதேசம் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதை எத்தனை பேர் நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. இதை முறையாக கடைபிடிக்கிறவங்கெல்லாம் தொண்டாற்றி இன்பம் கண்டு கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக நாம் இன்னைக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கலாம். உணவு உண்ணும் பொழுது மனம் முழுக்க அந்த உணவிலேயே இருக்கட்டும் அப்படின்னு. நிறைய பேர் பேசிக்கொண்டோம், டிவி பார்த்து கொண்டோம், ஃபோன் பார்த்து கொண்டும் தான் சாப்பிட்றாங்க. இல்லை வேறு ஏதோ சிந்தனையில் அந்த உணவை நன்றாக மென்று அரைத்து உமிழ்நீருடன் கலந்து உண்பதில்லை. இதனால் என்ன ஆகுது? 7 தாதுக்களும் முறையான அளவில் ஒரு தெய்வீக விகிதாச்சாரத்தில் பிரிக்கப்படலை. நம்ம சாப்பிடுகின்ற உணவு 7 தாதுவாக மாறுது. 7வது தாது தான் வித்து. அதுதான் அனைத்து ஆற்றல்களுக்கும் அடிப்படையானது. அந்த வித்து உணவின் மூலமாக வருது, கோள்களிலிருந்து அலைவீச்சின் மூலமாக வருது, காற்றிலிருந்து, நீரிலிருந்து, பூமியின் மத்திப்பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்கள் மூலமாகவும் வித்து உற்பத்தியானது உண்டாகின்றது. பசி எடுத்த உடனே உணவு உண்ணாமல் 1 மணி நேரம் காத்திருந்தால் இந்த 4 வகை வரவு, கோள்கள், பூமி மத்திப்பகுதி ஆற்றல், நீரிலிருந்து, காற்றிலிருந்து இப்படி வரக்கூடிய இந்த தூய்மையான வான்காந்த ஆற்றலை முதல் உணவாக உட்கொள்ளும் பொழுது நம் அறிவுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்போ அறிவு தெளிவு ஏற்பட்டு விட்டதென்றால் வாழ்க்கை பயணம் இனிதாக இருக்கும். பிறவி பெருங்கடல் நீந்துதல் என்ற பெருங்காரணத்திற்காக தான் நம்ம பிறந்திருக்கிறோம். அப்போ அந்த நோக்கத்திற்கு ஒத்த வகையில், இசைவான வகையில் நம்ம வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பொழுது நம்ம வந்த நோக்கம் சிறப்பாக நிறைவேறும். இப்போ இந்த உணவை நிறைய பேர் பார்த்திங்கன்னா வாயில், இப்போது உதாரணத்துக்கு ஒரு பிட்டு இட்லியை வைக்கிறோன்னு வைங்களேன், எத்தனை பேர் 32 முறை மெல்றாங்க? நமக்கு 32 பற்கள் இருக்குது. அப்போது நன்றாக மென்று அந்த நாவின் அடிப்பகுதியில், உள்நாக்கு பகுதியில் தான் உமிழ்நீரானது ஒரு குளம் மாதிரி அப்படியே ஊற்று மாதிரி சுரந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நாவின் மேற்பகுதியில் தான் நம்ம 99% மக்கள் உணவை வச்சு மென்று சாப்பிட்டு முழுங்குறாங்க. நாவின் அடிப்பகுதிக்கு கொண்டு செல்வதில்லை. இப்போது சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஜீவகாந்த திணிவாக இருக்கும்போது வாயில் வச்சோடனே உமிழ்நீர் நிறைய சுரக்கும். அப்போ வாயிலேயே அது ஜூஸ் கண்டிஷனுக்கு முதல்ல ரசமாக தானே பிரித்தெடுக்குது உணவை ஜீவகாந்த ஆற்றல். அப்போ வாயிலே ரசத்தன்மை, ரசம் மாதிரி ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நாம் உணவு பாதைக்கு அனுப்பும்போது அங்கே உள்ள உள்ளுறுப்புகளில் போய் அந்த ஜூஸ் படியும்போது அந்த ப்ராசஸ் ரசமாகிறது, ரத்தமாகுது, கொழுப்பாகி, எலும்பாகி, மஞ்சையாகி, கடைசியில் சுக்கில சுரோனிதமாக மாற்றம் வருதே, தசையாகி, அதை விட்டுட்டேன், அப்போது இப்படியெல்லாம் மாற்றம் அடையும் பொழுது அந்த பணியானது மிக சுலபமாக நடக்குது. அப்போ ஜீவகாந்தம் நிறைய செலவாகிறது தவிர்க்கப்படுது, நிறைய சேமிக்கப்படுது. அப்போ உலக விவகாரங்களிலே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய தன்மை மாறி எப்பொழுதும் அறிவு வசப்பட்டு நாம் இருக்கும்போது ஆற்றல் திரிவு பெறுகிறோம், நீண்ட ஆயுள் கிடைக்குது. இதனால் உணவை மென்று உமிழ்நீரோடு சுவைத்து சாப்பிடும்போது முதல்ல இந்த தொப்பை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட குறையுது. நான் ஒரு பேராசிரியர் பெண்ணை பார்த்தேன். சிறு வயதுலேருந்து அவங்களுக்கு எனக்கு தெரியும், ரொம்ப குண்டாக தான் இருந்தாங்க. அதன் பிறகு இந்த மாதிரி உணவை மென்று கூழாக்கி சாப்பிட்டு நல்ல உடம்பு இழைச்சி ஒரு நல்ல ஒரு ஷேப்பாக, ஒரு அமைப்பாக, நல்ல ஒரு தோற்றம் உள்ள பெண்மணியாக மாறிட்டாங்க. எனக்கு ரொம்ப வியப்பை தந்தது. அப்போ இதை நான் கடைப்பிடிச்சேங்க. உடற்பயிற்சி, காயக்கல்பம், தவம், தற்சோதனை பயிற்சி, மௌனம் எல்லாம் செய்து வரும்போது இந்த உணவை நன்றாக உமிழ்நீரோட கலந்து சாப்பிடும்போது தான் எனக்கு அந்த இன்னும் உடம்புல ஆற்றல் திணிவு பெறுறதை நான் உணர்ந்தேன். அந்த அதீதமான அந்த சதைப்பகுதியானது குறைஞ்சு
நல்ல என்னோட ஹைட்டு வெயிட்டுக்கு எவ்வளோ இந்த சதை தேவையோ அந்த அளவுக்கு தான் சதை உடம்புல உற்பத்தி ஆச்சு. அப்போ எல்லா தாதுக்களும் ஒரு முறையாக தெய்வீக விகிதாச்சாரத்தில் பிரிக்கப்படுறத நான் உணர்ந்தேன்னு சொன்னாங்க. அப்போது நம்ம உணவு தவம்னு ஏன் இந்த இடத்துல நான் இங்கே உங்ககிட்ட சொல்கிறேன், நான் தவம்னு சொன்னால் ஒரு உடல் செல்கள் எல்லாம் அதுக்கு ஒத்துழைக்கும். இப்போது வாயில் உணவு வைத்தவுடன் கண்களை மூடிக்கொண்டு நாம் நன்றாக, அதாவது உதட பிரிக்காமல் நல்லா மென்று அந்த அடி நாக்கு, அந்த உமிழ்நீர் அங்கே தானே நிறையா சுரக்குது, அங்கே வரையும் கொண்டு போய் நாக்கின் அடிப்பகுதி வரையும் உணவு கொண்டு போய் நன்றாக அரைச்சி, நம்ம வாய் பற்கள் தான் ஒரு கிரைண்டர். நிறைய பேர் வயிற்றில் தான் பல் இருக்கிறதாக நினச்சிட்டு அப்படியே கும்பலே பவுலிங் போடுற மாதிரி உணவை உருட்டி உள்ளே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு இந்த மாதிரி இன்னிலேருந்து நம்ம செய்து பார்ப்போம். இது ஒரு பயிற்சியாக செய்யும்போது அந்த உணவை போட்ட உடனே மெல்லாமல் போட்டால் என்னாகும், உடனே தூக்கம் வந்துடும். அந்த ஆற்றல் முறையாக செயல்படாமல் ஜீவகாந்தம் அதீதமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போ உணவை செரிக்கிறதுக்கே பெரும்பகுதி ஜீரணமாகத்துக்கே செலவாச்சுன்னா அப்போ நம்ம எடுத்த காரியத்தை எப்படி திறமையாக நுட்பமாக அறிவுபூர்வமாக செய்ய முடியும்? அப்போ எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஜீவகாந்தம் தான். அந்த ஜீவகாந்தத்தை நாம் நல்லா சேமிக்கணும். யாரெல்லாம் ஜீவகாந்தத்தை அளவுலையும் அழுத்தத்திலையும் வச்சுருக்காங்க தான் அவங்க தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள். நம்ம பேங்க் பேலன்ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டியோ இதுதான் பெரிய செல்வந்தன் அப்படிங்கிற ஒரு நிலையை சமுதாயத்தில் உருவாக்கியிருக்கு. உண்மையிலேயே மிகப்பெரிய செல்வந்தர்கள் யார்? நல்லபடியாக ஜீவகாந்தத்தை போற்றி பேணி பாதுகாக்கிறவங்க தான் மிகப்பெரிய செல்வந்தர்கள். அந்த ஜீவகாந்த சக்தியை தான் தன்னோட குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற ஐவகை கடமைகளை பயனுள்ள வகையில் யார் அந்த ஜீவகாந்தத்தை பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் மிக மிக பெரிய செல்வந்தர்கள். அந்த வேலையை செய்கிறவங்க எல்லாருமே ஞானிகளாக மதிக்கப்படக்கூடியவர்கள் தான். இல்லறத்தில் இருந்து கொண்டே இந்த பணியை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான வழியை மனவளக்கலை மூலம் மகரிஷி நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் இன்றிலிருந்து நாம் உணவையும் ஒரு தவம் போல் நெற்றியில் உச்சியில் நினைவாக இருந்து உமிழ்நீரோடு கலந்து சாப்பிடுவோம். இன்றைக்கி டேட் போட்டு டைரியில் எழுதிக்கோங்க அன்பர்களே. 3 வேளை உணவு உண்பவர்களாக இருந்தாலும் சரி, எதை சாப்பிட்டாலும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெயிட்டு குறையும். பொதுவாக நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எளிய முறை உடற்பயிற்சியில் ஒன்றும் பெருசாக வெயிட்டு குறைஞ்சிடாதுங்கன்னு தவறான ஒரு டயலாக்லாம் விட்டுட்ருக்காங்க. நான் நிறைய அன்பர்களை பார்க்குறேன். அப்போ அவங்ககிட்ட நான் கேட்பேன், 5 அளவு முறையை நீங்கள் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறீங்கன்னு கேட்கும்போது சைலண்ட் ஆயிடுவாங்க. அப்போ காயக்கல்ப பயிற்சி செஞ்சுட்டு உணவை சாப்பிட்றீங்களான்னு கேட்கும்போது செய்வேங்க அப்படிம்பாங்க. அப்போ எவ்வளோ நேரம் உணவை மெல்வதற்கு எடுத்துக்கொள்கிறீர்கள் நேரத்தைன்னு கேட்டால் 5 நிமிஷம் 5 நிமிஷம்னு சொன்னவங்களாம் ரொம்ப குறைவு, 3 நிமிஷம்தான் அப்படின்றாங்க. நோ இல்லை, 20 நிமிடங்கள் ஒரு சின்ன டைமிஸ் கூட வாங்கி டைனிங் டேபிள்லையோ தரையிலையோ வச்சுட்டு தரையில் உட்காந்து சம்மணம் போட்டு சாப்பிடுவது மிக மிக சிறப்பு. அது எனக்கு தெரிந்த ஒரு அன்பர், அவர் நல்ல வசதி மிக்கவர் தான். நான் டைனிங் டேபிளை பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து ஒரு 2 அடி உயரத்துக்கு வச்சுருக்கிறாரு. குழந்தைங்களெல்லாம் சம்மணம் போட்டு தரையில் உட்காந்து டேபிளில் வச்சு சாப்பிட வைக்கிறார். ஏன் அந்த டேபிள் கூடன்னா குழந்தைங்களுக்கு ஸ்டடி டேபிளாக ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக 2-in-1 பர்பஸாக வச்சுருக்கிறாரு. அவங்களுக்கு தரையிலேயே தட்டை வச்சு சாப்பிடணுன்னு பழகணுன்னு தான் ஆசை. ஆனால் இப்போதைக்கு இந்த செட்டப் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள் அதையும் மாற்றிடுவேன்னு அந்த நண்பர் சொல்கிறார். அப்போ குனிந்து நிமிர்ந்து அந்த உணவுக்கு ஒரு மரியாதை கொடுத்து நம்ம சாப்பிடும்போது 7 தாதுக்களும் சிறப்பாக பிரிக்கப்படும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த 7 தாதுக்களும் சரியாக பிரிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் உமிழ்நீரோடு கலந்து உண்ணாததே காரணம். அப்போ உமிழ்நீர் உயிர், அந்த உயிர் நீரை நம்ம மதித்து நாம் பயன்படுத்தும் பொழுது 7 தாதுக்களும் முறையாக பிரிக்கப்பட்டு இந்த உடம்புக்கு எவ்வளவு சதம் தேவையோ அவ்வளவு சதம் இருக்கும். எவ்வளவு எலும்பு பலம், எவ்வளவு மஜ்ஜை சக்தி வேணுமோ அவ்வளோ உண்டாகும். அப்போது வித்துவானது மிக தூய்மையான சக்தி. அந்த சக்தியை ஆற்றலுக்கு நாம் நல்ல வகையில் பயன்படுத்தி வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பளித்த அன்பு உள்ளங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.